எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா நாளை தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினால். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. தேவா நாளை தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதங்க. இந்த உலகத்தின் மனிதர்கள் நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால் ஒரு யூஸும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை, ஒரு படிப்பும் இல்லை, ஒரு பணமும் இல்லை, ஒரு அழகும் இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லி உங்களை அவமானமாய் பேசுகிறார்களோ, பயப்படாதங்க. வசனம் இப்படியாய் சொல்லுகிறோம், தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தலையில் கையச்சு சொல்லுவீங்களா? நான் விசேஷித்தவள், நான் விசேஷித்தவன், அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. எனக்கு அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், பிசாசு நடக்குமா. ஹல்லேலூயா. ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன், விசேஷித்தவள் விசேஷித்தவன் சொல்கிறாள. இவ்வளவு பாடுக்கு, இவ்வளோ ஒத்துறதுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யலை, காலதாமதமாவது காரியங்கள். ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் விசேஷித்தவள் சொல்கிறாளேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யலாம். ஹல்லேலூயா. ஓடிடுவோம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தள்ளி வச்சு நான் விசேஷித்தவள், என் பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. என் கணவன் விசேஷித்தவர்கள். சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. ரட்சிக்கப்படாத கணவனோ, ரட்சிக்கப்படாத மனைவியோ, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி என் கணவன் விசேஷித்தவர்கள், நான் என் மனைவி பிள்ளை என் வீடு விசேஷித்தது, நாங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி உங்கள் மேலே இறங்கும். அன்றைக்கி தானியேல் பாருங்கள், விசேஷித்தவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் விசேஷித்த ஆவி இருந்துச்சான். ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி இருந்தபடினால தான் பாருங்கள் கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த ஆவி இருக்கும்போது நம்ம விசேஷித்தவர்கள் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி விசேஷித்த ஆவி உங்கள் மேலே ஊற்றுவா. தானியேல் மேலே ஊற்றி பாருங்கள். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதனை பண்ணாராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒரு மகனாக இருந்தார். ஹல்லேலூயா. சிறையாய் கொண்டு போட்ட தானியேல் பாருங்கள், அங்கேயும் போய் தேவனை துதிச்சார், ஆராதனை பண்ணார் பாருங்கள். சிங்கத்தில் கொண்டு போட்டோன்னு சொல்லி வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் பயப்படலை. ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது பாருங்கள். அந்த விசேஷித்த ஆவி தானியேலை உயர்த்தினது. அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினால அவர் பயப்படலை. நான் ஏன் பயப்படணும்? நான் விசேஷித்தவன், நான் ஜெபிப்பேன். சிங்கம் வந்தானே, எது வந்தால் எனக்கு என்ன, நான் ஜெபிப்பேன். செபித்த நிமித்தம் தான் பாடு பாருங்கள். சிங்கிக்கு விழுந்து போட்டாங்க. இன்றைக்கி செபித்தது நிமித்தம் தான் உங்களுக்கு பாடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீ செபித்து உனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு வீட்டிலே கணவனே கேட்கலாம், மனைவி கேட்கலாம், பிள்ளைகள் கேட்கலாம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சோர்ந்து பேர் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் விசேஷித்தோம், என் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவா. காலதாமதம் ஆனாலும் அது இரட்டிப்பாக எனக்கு தருவார். அது நன்மையாக எனக்கு முடியும். தானியேல் பாருங்கள், சிங்கக்கவியில் கொண்டு போட்டாச்சு. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினால தூதர்களை அனுப்பி என்ன செஞ்சார், விடுவித்து மேலும் மேலும் அவரை உயர்த்திக்கிட்டே போனாராம். அவன் தானியேல் ஜெயமாக இருந்துச்சான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் காரியம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் கர்த்தர் உங்களை அல்லையில் பார்க்கிறார். என் பிள்ளை விசேஷித்தவள், என் பயப்படாதம்மா, நீ பயப்படாத மகனே, நீ விசேஷித்தவள், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்?
பாடுகளை பிரச்சனையை சொல்லி நான் விசேஷித்தவள். என் ராஜா எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசேஷித்தமானவர் பாருங்கள், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளே. ஒரு சகோதரி பாருங்கள், நைட்டு ஒரு 10 மணிக்குன்னு ஃபோன் பண்ணி ஒரே அழுதா. என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, கணவனுக்கும் எனக்கும் அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், என்னை அடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த பிள்ளைய படித்த பிள்ளை பாருங்க. ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டா, உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ லூஸு. நான் டீச்சருக்கு படிச்சிருக்கேன். அந்த பிள்ளை ஒன்றுமே தெரில, நீ வெறும் லூஸு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக என்னை திட்டிட்டு அடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன் அந்த உலகத்தில் வாழணும்? நிறைய நேரங்களில் என் கணவன் பேசுகிற வார்த்தையை கேட்டு என்னையே நான் என்ன செய்வேன், பிளேடை வச்சு கையை கீறிடுவேன். ஏன் அந்த உலகத்தில் வாழணும்? கணவனே நம்மளை என்ன செய்யலை, புரியலை. ஏன் இத்தனை வருஷமாக கண்டு வாழ்ந்துருக்கோம், அவரேன்னு புரியலைன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, நான் தான் பாடுபடுவேன். இன்றைக்கும் பாருங்க, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சகோதரி அழுதான். ஹல்லேலூயா. நாம் செபிக்கும்போது ஆவியன்னு சொன்னார், அவள் விசேஷித்தவள், அது ஏன் பிள்ளை. ஹல்லேலூயா. நீ சொல்லு, விசேஷித்தவள் சொல்லு அவளுக்கு, அது ஏன் பிள்ளை, அது விசேஷித்தவள். கணவன் சொல்லலாம், நீ பைத்தியக்காரி லூசு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் மனைவி சொல்லலாம், உங்கள் பிள்ளைகள் சொல்லலாம், நீங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசலாம். ஒன்றுக்கும் உதவாது. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று லூஸ், ஒன்றுக்கு ஞானமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானம் இல்லாத பிள்ளை தான் விசேஷித்த பிள்ளையாக கத்திர வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, நீங்கள் சொல்ல சொல்ல பாருங்கள், உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பம் கத்திர விசேஷித்த பிள்ளையாய கத்திர மாற்றிடுவார். உங்கள் குடும்பம் விசேஷித்த குடும்பமாய் கத்திர மாற்றிடுவார். பார்க்கிறவங்கெல்லாம் அவன் கேலி பண்ணி கிண்டல் பண்ணால் பண்ணட்டும், ஒன்றுக்கு உதவாது, ஒன்றுக்கும் இல்லை இந்த குடும்பம், சி இந்த குடும்பமா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லுங்க தேவர்கள், பயப்படாதங்க. ஐயோ நான் அந்த பாவத்தில் இருக்கு, நானா விசேஷித்தவள், நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பாவ வாழ்க்கைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. என் பாவத்தெல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து, என்னை இப்போ விசேஷித்த பிள்ளையா, என் குடும்பத்தை விசேஷித்த குடும்பமாக மாற்றி கேளுங்க தேவ பிள்ளைகளே. உங்களை விசேஷித்த ஆவி கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடி நான் அவனை விட்டு வைப்பேன். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள வரும்பொழுது பாருங்கள், அவர் தேடுற ஒரு வாஞ்சை வந்துடும். நீ கேளுங்க, அந்த விசேஷித்த ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. தானியேலுக்கு விசேஷித்த ஆவி தானியேலை உயர்த்தியது. யோசேப்புக்குள்ள பாருங்கள் விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அதனால தான் போகிற இடத்துலலாம் பாருங்கள், எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணார். இன்றைக்கி எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணணுமா? அல்ல, அபிஷேகத்தை கேளுங்க, அந்த விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதங்க, நீங்கள் சோர்ந்து போக. நான் அப்படி தான் பாருங்க அழுவேன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமாகி வந்தேன், ஒருத்தருக்கும் நான் பிரயோஜனம் இல்லை. அழுவேன், அப்படி தான் அழுவேன். வேதனைகள், துன்பங்கள், துயரம் வரும் பொழுது நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக யோபு சொன்னது மாதிரி, ஏன் இந்த உலகத்தில் வாழணும், ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. அழுவேன் பாருங்கள், செவரை முட்டி முட்டிலாம் அழுதுருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் தள்ளப்பட்ட நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. அழாத, நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவள் அம்மா, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசேஷித்தவள்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. நான் இவ்வளோ நான் கவலைப்படணுமா? பார்க்குறவங்களாம் என்னை காரி துப்புறாங்க. நீ ஜெபம் மீட்டின்னு போனியே, உனக்கு என்ன இருக்குது? உன் பிள்ளைக்கு எப்படி திருமணம் பண்ணுவா? உன் பிள்ளைய எப்படி நீ படிக்க வைப்பா? ஹல்லேலூயா. ஆண்டு சமுதிரம் கொண்டு இருக்கும் முதல்ல முதலாம் சொல்லு, நீ விசேஷித்தவள், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை திட்டம் வச்சுருக்கிறேன். அதனால தான் நான் என்ன அனுமதி கொடுத்தேன் உடைப்பதற்கு. மனுஷர் பேசட்டும், ஒன்றுக்கு உதவான்னு சொல்லட்டும், என் பார்வை விசேஷித்தவள். ஹல்லேலூயா. ஒரு தடவை பாருங்க, இந்த பாடல்லாம் கர்த்தர் முதலாவது ஊரில் இருக்கும்போது ரொம்ப வருடத்துக்கு முந்தி
இந்த பாடல் அதிகாலமே எழுப்பி பாடுன்னு சொன்னார். அப்போ அந்த பாட்டு எனக்கு சரியாக தெரியாது. 25 வருஷத்துக்கு முந்தி அவன் அந்த பாடல் பாருங்கள், நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். தேவா நாளே தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். அந்த பாடல் பாடும் பொழுது பாருங்கள், அப்படியே பரலோகமே இறங்கி வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், அவ்வளோ ஒரு பிரச்சனை. என்னை பக்கத்து வீட்டுக்காரி என்னை மந்திரவாதம் பண்ணி வேதனையோ வேதனை பாருங்கள், தாங்க முடியாத வேதனை. ஹல்லேலூயா. வீட்டில் சாப்பாடு பொங்கும் பொழுதெல்லாம், செவ்வாய்க்கிழமை வந்துட்டால் குக்கரில் சாப்பாடு பொங்கும் பொழுது சாப்பாடு மேலே ரத்தமாக மாறிடும். அதை அள்ளி போட்டு அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். வீட்டுக்குள்ளே பாம்பு சர மாதிரியே வரும். மந்திரவாதங்கள் அத்தனை மந்திரவாதம். வீட்டில் குங்குமம் திணறு அள்ளி அள்ளி அந்த அம்மா போடும் எங்கள் வீட்டில். நீ ஒழிஞ்சு போ, நீங்கள் இருக்காத, பயங்கரமாக திட்டும். அவ்வளவு நெருக்கத்தில் பாருங்கள். அந்த பாடலை பாடு அப்படின்னாரு. பாடல் பாடி பாடி பாருங்கள், பரலோகமே இறங்கி வீட்டில் வந்துச்சு. சந்தோஷமாக இருக்குமா இந்த பாடு. எவ்வளோ பிரச்சனையில் இருக்கா, எவ்வளோ பாடல் இருக்கா. ஆனால் நான் விசேஷித்தவள் பாட சொன்ன உடனே நீ பாட ஆரம்பிச்சிட்டியே. பரலோகம் வீட்டில் இறங்கிட்டுமா. நீ விசேஷித்தவன், பிள்ளைகள் குடும்பம் விசேஷித்தது. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொன்னார் பாருங்கள். அந்த பாடலை பாருங்கள், அடிக்கடி என்னை பாட சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மராவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நாளை தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். பாட 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 பாருங்க, என்ன சந்தோஷம். உலகத்தையே மறந்து, கவலையே மறந்து அவர் பாட சொன்னதுனால அந்த பாடல் பாடும் பொழுது பரலோகமே இறங்கி வந்துச்சு. ஹல்லேலூயா. அதிகமாக அந்த பாடல் ரொம்ப நான் பாடணும். விசேஷித்தவள். யாராவது பைத்தியன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் விசேஷித்தவள், நான் பயப்படாதங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து பைத்தியம் பேசாதங்க, ஏன் பண்ணி நாயை பேசாதங்க. பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க பிள்ளைகள் விசேஷித்த பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. என் கணவன் குடிக்கிறாரே, ரட்சிக்கப்படலையே, இப்படி இருக்காரே, அப்படி இருக்க சொல்லுங்க. என் கணவன் விசேஷித்தவர், என் மனை விசேஷித்தவள். சொல்ல சொல்ல பாருங்க, அந்த விசேஷித்த ஆவி அவங்கள இறங்கும். என் வீடு விசேஷிக்கப்பட்ட வீடு. ஆமே, நம்ம விசேஷித்த நம்ம வீடும் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு தான், விசேஷித்த வீடு தான். பாருங்கள், கலங்காதங்க. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது. தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ள நாமம் பாருங்கள். பயப்படாதங்க. அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்களே, ஒன்றுக்கு பிரயோஜனம். ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சி அழுது கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதங்க. நீங்கள் தான் அவருக்கு வேணும். நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். உங்களை தான் கர்த்தர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு அப்போல்லாம் இப்படி ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதில் இப்போ நான் யோசிக்கிறேன். அதுதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பாடுகள் ஒவ்வொருத்தருக்கு அனுமதி கொடுத்துறாரு சொல்லி இப்போ அவர் நன்றியோடு அவர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ விசேஷித்தவர்கள். உன்னுடைய கணவன், உன்னுடைய பிள்ளை, ஆமே, உன்னுடைய மனைவி, நீ விசேஷித்தவர்கள். வேலை ஸ்தலங்களில், ஸ்கூலில் சொல்லலாம், பைத்தியம் ஒன்றும் படிக்க மாட்டேங்குது டீச்சர் மாதிரி சொல்லலாம், ஆசிரியர்கள் சொல்லலாம். ஆனால் உன் பிள்ளை தான் விசேஷித்தவர்கள். ஆகாதண்டு தளிர்கள் மூளைக்கு தலைகளாய் மாறும். சோர்ந்து போகாதாங்க. பலவீனமாக இருக்குது இந்த பிள்ளை, இது என்னத்தை ஒப்பேறப்போகுது, அதுதான் விசேஷமான பிள்ளை. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு பலவீனமாக இருக்கலாம், அந்த பிள்ளை தான் விசேஷித்த பிள்ளை. நீங்கள் சொல்ல 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 அந்த வியாதியும் போகும், ஆமே, தரித்திரம் போகும், கடன் போகும். தேவன் வீட்டில் உலாய் வருவான். என் பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை பாடுதான், விசேஷம் சொல்கிறாளேன்னு சொல்லி அபிஷேகத்து மேலே அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி பாட வச்சு செவிச்ச வச்சு உங்கள் குடும்பத்தை அப்படியே பாருங்கள் சிறகளால் மூடி பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீ விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். அடைக்கலான் குருவி வீட்டில் கூடு கட்டும். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவங்க. தலையில் மகிழ என்ன பண்ண சொல்கிறாரு பாருங்க. பிரச்சனை பாடுவதுன்னு ஐயோ 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 நீங்கள் சொல்லுங்கள், சொல்லாதங்க, ஐயோன்னு சொல்லாதங்க. என் தள்ள மகிழ அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு பிசாசை.
ஆமாம், ஒரு முடி விழுந்தாலும் எங்கள் அப்பாட்ட கேட்டு தான், ஒரு முடி வளர்ந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். நம்ம தலையில் முடியல எண்ணியிருக்கோமா? நம்ம என்ன முடியாது பாருங்கள். அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பட்டு இருக்கு சொல்கிறார். ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? பயப்படாதங்க. தலையில் மயிரெலாம் என்ன பட்டிருக்கு? ஒரு துளியத்தோட எனக்கு அதிகாரம் கிடையாது பிசாசை. என் குடும்பத்தை தொட. ஆமாம், எங்கள் பிள்ளைகளுடைய தலையிலோட மயிரில் எங்கள் அப்பா எண்ணி வச்சிருக்கிறார். என் கணவனை, என் பிள்ளைகளை, மனைவியை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் வருமானத்தை வாங்கணும் தொட உனக்கு தலையில் மயிரில் எங்கள் அப்பா எண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன். ஒரு துளி தொட உனக்கு அதிகாரம் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை. அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு சொல்லுங்கள், வாய்த்தறி சொல்லுங்கள். இந்த நிலைமை இப்போ நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் மேலே அபிஷேகத்தை ஊற்றி உங்களை செபிக்க வைப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிப்பா. உங்களை தொடர்ந்து தேவனோட சஞ்சரிக்க வைப்பா. அவன் குடும்பம் நீங்கள் எழுப்பி பிரகாசிப்பீங்க. ஷவலதாரி கத்தூரிக்கிறவா. இப்படி வல்லமை இறங்கட்டே ஏசப்பா. இப்படி வல்லமை இறங்கட்டே ஏசப்பா. இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷத்த பிள்ளைகளை மாற்றிருங்க ஆண்டவரே. விசேஷ பிள்ளை இருக்கிற பிள்ளைகள் மேலே இன்னும் அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி பாட வைங்கப்பா, துதிக்க வைங்க ஏசப்பா. இன்றைக்கி தகப்பனை யார் யார் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் பலவீனமாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் என்னை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை யூஸ்லன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆமே இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஆமே விசேஷித்த பிள்ளைகளை மாற்று 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 மாற்று. ஞானமே இல்லைப்பா, ஞானம் கொடுங்கப்பா. படிக்கவே முடியல, படிப்பு கொடுங்க ஏசப்பா. ஆமே திருமண பணம் அழகே இல்லைப்பா, அழகு கொடுங்கப்பா. திருமண பணமே இல்லைப்பா, பணம் கொடுங்கப்பா. பீஸ் கட்ட பணம் இல்லைப்பா, எக்ஸாம் எழுதி பார்க்க பாஸ் பண்ண முடியல, ஞானமே இல்லை, கிருபை ஊற்றுங்கப்பா. சபல வரிக்கிற மனைவி கருணை திட்டலாம் ஆண்டவரே. விசேஷ பிள்ளைகளை இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இப்படி வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, இப்படி வல்லமை இறங்கட்டும். முடாகீனி இறங்கட்டும் ஏசப்பா. ஹாலை லூயா, ஹாலை லூயா, ஹாலை. யார் என்னை விசாரிப்பா? யார் எனக்கு இருக்கா? நீ தான் அவருக்கு வேணும் விசேஷித்தல் என்று சொல்லி ஆமே நான் என்னை தெரிந்தெடுத்தேன், நீ என் பிள்ளை சொல்லி ஆற்றி தேட்டி அரவணைத்துக் கொள்ள ஏசப்பா. ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா. நாளும் பொழுது புரளும் பொழுதெல்லாம் சுவாமி என்னை ஆற்றி தேற்றிய பண்ணி என் பிள்ளை நீ விசேஷித்த உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீரே அப்பா, நடத்தி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீங்கள் அப்பா உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு ஹல்லேலூயா கலைஞரிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாய் 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 விடுவிக்கிற வார்த்தையா, ஆஸ்வதிக்கிற வார்த்தையா நீ கடந்து செல்வதாக. இந்த வார்த்தை நிமிந்த அலையலை அபிஷேகம் கடந்து செல்லட்டும். இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்குதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்வீராக. இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்குதோ அங்கெல்லாம் சத்ரு கிரி அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஷபல தர கத்தூரிக்கிறவா. எந்தெந்த வீட்டில் மந்திரவாதம் கிரி செய்து கொண்டு இருக்கிறதோ அந்தந்த வீட்டில் மந்திரங்கள் எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால. மந்திரவாத நிமித்தம் ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள் நீ விசேஷ குடும்பமாய் மாற கடவுது. அந்த குடும்பங்களை இயேசுவின் நான் அந்த கட்டை விழுத்து விடுகிறேன். அந்த கட்டுகளை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. எழும்ப முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி போராடி கொடுக்க பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். அந்த கட்டுகளை ஒட்டைக்கிறேன். என் தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகளை ஆமாம் இளம் தவித்தோண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷ பிள்ளைகளை மாற்றும். பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும். மந்திரவாதத்தினால் வந்த கடன் கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில். மந்திரவாதி நிமித்தமாய் ஞானலவம் செய்து நிமித்தமாய் கணவன் மேல் சண்டை போட்டு கடன் வாங்கி ஆமை போராடி கிடக்கிறது குடும்பங்களை விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி கட்டுகள் உடைவாதாக இயேசுவின் நாமத்தில். தர்த்தர கட்டு வெறுமை கட்டு உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். வல்லமை இறங்கட்டும் ஐயா. விடாகீனி இறங்கட்டும். பாதாள நடுங்குமடியா என்னுடைய பிள்ளைಗಳ அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. பாதாள கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட தூக்கத்தை குடுங்க ஏசப்பா. ஜபாவி ஊற்றுங்கப்பா. சந்தோஷமான வீட்டில் நிலவட்டும். உடைய பிள்ளை விசேஷித்த பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றும். நீ விசேஷித்த சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசு தாவின் அசைவாடுங்கப்பா. தானியேலை உயர்த்தி காட்டினது போல உடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா. அந்த சமுதாயத்தில் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி நன்றி. வல்லமை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றிப்பா, நன்றிப்பா. இதுவரை நடத்துறது இன்னும் நடத்த போறீங்க பிள்ளைகளப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. நான் சத்துரு விழுவானாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நையா ஜௌதா ரபூதவ கரவ சவல தர கத்துரிபிக்கரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசின் ஒளி வந்ததுன்னு சொல்லி பேசி பிள்ளை எழும்பி சொல்லிக்க வைங்க ஏசப்பா. போதும், முடங்கினது போதும் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு பிதாவே ஆமென்.